நம்மளுடைய நகரமயமாதல் வந்து பயங்கரமாக ஹீட்டை வந்து உள்வாங்கிட்டு இருக்கு. அர்பன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஹீட் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீட் உள்ள ட்ராப் ஆகிட்டு. ஸோ இந்த பாதிப்பு ரெண்டாவதாக இருக்குது. இந்த பாதிப்போடு சேர்த்து மூணாவதாக நமக்கு அடித்த வெப்ப காற்றை கொண்டு வரும் எல்லினோ. இந்த டைம் பீரியடில் காலநிலை மாற்றம், அதாவது இந்த பருவமழைகள் தாண்டி, அதாவது ஒவ்வொரு சீசன்ஸும் அந்தந்த டைமில் வராமல் அது மாறி மாறி வருது அப்படிங்கிற விஷயங்களும் கொஞ்சம் பேசப்படுது இல்லையா? இப்போ அதுவும் இதில் எந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் அதீதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பூமியுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது அடுத்த 35 ஆண்டுகளில் இன்னும் 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி பூமியோட சராசரி வெப்பம் 1 டிகிரி செல்சியஸ் இன்னும் கூடுதலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ரீஜனல் லெவலில் 5லேருந்து 7 டிகிரி செல்சியஸ்க்கான இன்க்ரீஸ் இருக்கும். அப்படின்னா இனிமேல் 40 டிகிரி செல்சியஸ் வெயில நாம் வந்து பார்க்குறோம் இல்லையா? இனிமேல் 45 நாம் வந்து பார்க்கலாம். இந்த 45 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 50 டிகிரி செல்சியஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு அந்த உணர்வே வந்து உங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா அர்பனைசேஷன் அவ்வளோ இருக்குது. வெப்பத்தை தணிப்பதற்கான அமைப்பு நம்மகிட்ட வந்து இல்லை. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப வெயில் சில மணி நேரங்களில் உங்களுக்கு கொள்ளுகின்ற அளவுக்கு மாறும். 2 மணி நேரம் மனுஷன் வெயில நின்னாலே போதும் செத்துடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து போகிறோம். அன்லிவபிள் கண்டிஷன் நோக்கி வந்து போகும். இப்போ ஒரு பக்கம் ரினியூவபிள் சோர்சஸில் இப்போ காற்றின் மூலமாக, நீரின் மூலமாக, சூரிய ஒளியின் மூலமாகலாம் நம்ம எனர்ஜியை நம்ம எடுத்துக்க முடியும், பண்ண முடியும் அப்படின்ற போது இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் மூலமாகவே ஒரு நாட்டினுடைய முழு மின் உற்பத்தியை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான கட்டுமானங்கள் பண்ணிட முடியும். முடியுமா முடியாதுங்கிறதை தாண்டி இப்போ நெசசிட்டின்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு சாய்ஸ் இல்லைங்கிற நான். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு வெற்றி செல்வன் அவர்கள். அவரிடம் தற்போது சூழலியல் பிரச்சனைகள் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போது உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறது இந்த எல்னினோ எஃபெக்ட்க்கு அப்புறமா ரொம்பவே சிவியர் ஆகுது. நீங்களும் அது தொடர்பாக நிறைய பதிவுகள், கருத்துக்கள் சொல்லிட்டு வரீங்க. எஸ்பெஷலி இப்போ நேற்று இன்னைக்கெல்லாம் வந்து முக்கியமான பேசுபொருள் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய அங்கே இருக்க சாலைகள், தண்டவாளங்கள் நெளிகிறது, சாலைகள் உருகிறது, இருக்கிற இந்த சிக்னல்ஸ் கம்பி இதெல்லாம் உருகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது மூலமாக இப்போ இந்தியாவிலேயும் அந்த மாதிரியான சினாரியோஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம இப்போ என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இது மூலமாக? இல்லை, எல்லினோ நமக்கு இன்னும் கூடுதல் பாதிப்பை ஒன்று உண்டாக்கும். WMO வந்து கடந்த ஜூன் 2ஆம் தேதி வந்துட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்பு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லினோ இந்த வருடம் கடுமையானதாக இருக்கும், சூப்பர் எல்லினோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்திராத அளவுக்கு ஒரு கடுமையான வெப்பத்தை இது வந்து கொண்டு வரும். எல்லினோ அப்படிங்கிறதுனா கடலில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம். ஸோ இந்த எல்லினோ பாதிப்பு என்ன பண்ணுன்னா, ஆல்ரெடி வந்துட்டு பூமி சூடாகிட்டு இருக்கு, குளோபல் வார்மிங் நடந்துகிட்டு இருக்கு. குளோபல் வார்மிங் காரணமாக நம்ம அதிகமான வெப்பத்தை எதிர்கொண்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ரெண்டாவது, நம்மளுடைய கட்டுமானங்கள், நம்மளுடைய நகரமயமாதல் வந்து பயங்கரமாக ஹீட்டை வந்து உள்வாங்கிட்டு இருக்கு. அர்பன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஹீட் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஹீட் உள்ள ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாதிப்பு ரெண்டாவதாக இருக்கு. இந்த பாதிப்போடு சேர்த்து மூணாவதாக நமக்கு அடித்த வெப்ப காற்றை கொண்டு வரும் எல்லினோ. ஸோ ஆல்ரெடி பூமி சூடாகிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ரீஜன் லெவலில். அப்படி இன்க்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர் வந்து லோக்கலாக நம்மளோட கட்டுமானத்தின் காரணமாக இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இயற்கை வளங்களை நிறைய அழிச்சிட்டு இருக்கோம், நீர்நிலை அழிக்கிறோம். அதனால நமக்கான அது கூலிங் மெக்கானிசம் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அடுத்து இன்னும் அதிகமான வெப்பம் இருக்குன்னா, அதாவது நீங்கள் வந்து ஒரு பெரிய தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா என்ன ஆகும்? அதான் இப்போ எல்லினோ வந்து பண்ணும். ஸோ அப்போ இந்த எல்லினோ வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஏஜென்சி அவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் பயங்கரமான வறட்சி இருக்கும், உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற 2 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசாங்கத்தின் கீழாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் ஏறத்தாழ 115 மாவட்டங்கள் வந்து எல்லினோ பாதிப்புக்குள்ளாகும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 111 மாவட்டங்கள் வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு கண்டுச்சாங்க. இது வந்து என்னன்னா, அவங்க ஃபுட் ப்ரொடக்ஷன் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஹீட் வேவ்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், ஹீட் வேவ்ஸ் காரணம் எத்தனை பேர் இறந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்மகிட்ட வந்து இல்லை. அதுக்கான வார்னிங் சிஸ்டமும் நம்மகிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனால நமக்கு என்னன்னா, இந்த எல்லினோ வந்து அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் இருக்கும். ஸோ இதனோட பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஒரு கொடூரமான பாதிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டைம் பீரியட்ல காலநிலை மாற்றம், அதாவது இந்த பருவமழைகள் தாண்டி, அதாவது ஒவ்வொரு சீசன்ஸும் அந்தந்த டைம்ல வராம அது மாறி மாறி வருது அப்படிங்கிற விஷயங்களும் கொஞ்சம் பேசப்படுது இல்லையா? இப்போ அதுவும் இதுல எந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் அதீதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வெப்பநிலை உயர்வுனால?
அதாவது என்னன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ குளோபல் வார்மிங் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 0.3 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0.5 டிகிரி செல்சியஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒரு டிகிரி செல்சியஸ் ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 30,000 வருடங்கள் ஆகும். ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 1,00,000 வருஷம் ஆகும். ஆனால் இது எல்லாம் 10 வருஷத்துக்குள்ளே நடக்குது. அப்போ பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது அடுத்த 35 ஆண்டுகளில் இன்னும் 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி பூமியோட சராசரி வெப்பம் 1 டிகிரி செல்சியஸ் இன்னும் கூடுதலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ரீஜனல் லெவலில் 5லேருந்து 7 டிகிரி செல்சியஸ்க்கான இன்க்ரீஸ் இருக்கும். அப்படின்னா இனிமேல் 40 டிகிரி செல்சியஸ் வெயில நாம் வந்து பார்க்குறோம் இல்லையா, இனிமேல் 45 நாம் வந்து பார்க்கலாம். இந்த 45 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 50 டிகிரி செல்சியஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அந்த உணர்வை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா அர்பனைசேஷன் அவ்வளோ இருக்குது. வெப்பத்தை தணிப்பதற்கான அமைப்பு நம்மகிட்ட வந்து இல்லை. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப வெயில் சில மணி நேரங்களில் உங்களுக்கு கொள்ளுகின்ற அளவுக்கு மாறும். 2 மணி நேரம் மனுஷன் வெயில நின்னாலே போதும் செத்துடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து போகும். அன்லிவபிள் கண்டிஷன் நோக்கி வந்து போகும். மழையும் அதே மாதிரி கொட்டி தீக்கும், குளிரும் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இதுதான். இது வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத தாண்டி கிளைமேட் டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. அதை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். குளோபல் வார்மிங் கிடையாது, குளோபல் பாயிலிங் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் தான் இதெல்லாம் பேசுகிறாங்க. தற்போது இருக்கக்கூடிய ஆய்வுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த 25-30 ஆண்டுகளுக்குள்ளாக மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றங்கள் நிகழும். இந்த மாற்றங்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்கும். ஸோ அதனால அடுத்த நெக்ஸ்ட் 25 இயர்ஸில் நம்ம நிறைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அது செய்யலை அப்படின்னா 25 ஆண்டுகள் கழித்து இருக்கக்கூடிய அடுத்த இது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 25 இயர்ஸே நமக்கு ரொம்ப சவாலானதாக இருக்கும். அந்த 25 இயர்ஸ் எனக்கும் அதை பற்றி தான் இப்போ அடுத்த கேள்வி. அந்த நீங்கள் ஏற்கனவே பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கீங்க நம்ம உலக அளவிலே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நிறைய மாற்றங்களை பண்ண வேண்டியிருக்குன்னு. ஆனால் அந்த மாற்றங்கள் 25 வருடங்களுக்கு உள்ளாக பண்ணக்கூடிய மாற்றம் தானா, எல்லாரும் சேர்ந்து அதை பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அப்படியே அதை எடுக்கிறாங்கனாலும் 25 வருஷத்துல அதை ரீச் பண்ணிட முடியுமா அந்த மாற்றங்களை? 25 வருஷத்துக்கு தாராளமாக பண்ணலாம். அது முடியக்கூடிய மாற்றங்கள் தான். சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய எல்லா ஆய்வறிக்கைகளும் அந்த மாற்றங்கள் என்னென்ன பண்ணுங்கிறத சொல்லிட்டாங்க. அது செய்ய முடியாமல் இருக்க காரணம் அரசியல் தான். அது வந்து என்னன்னா முழுக்க அரசியல் ஜியோ பொலிட்டிக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்கின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது நிச்சயமாக மாற்று என்பது சாத்தியம், நிச்சயமாக சாத்தியம். அதுக்கான நமக்கு ஹியூமன் பவர்ஸ் இருக்கு, நமக்கான ரிசோர்ஸும் இருக்கு. ஆனால் எது தடையாக இருக்கின்றது அப்படின்னா இன்னைக்கு ரைட் விங் பாலிடிக்ஸ்னுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் முதலாளித்துவ உற்பத்தி முறை அது சார்ந்து இருக்கக்கூடிய கார்பரேட் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலாக, இதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்போ இந்த சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் தான் நமக்கு வந்து தேவை. அது மாறுகின்ற போது நிச்சயமாக இது வந்து அது முடியாத விஷயமா இல்லை. அப்போ இந்த மாற்றத்தை இழுக்க நகரமா இருக்கு. அதே நேரத்தில் இப்போ இந்தியா தன்னளவில், தமிழகம் தன்னளவில் பாதுகாத்துக்கொள்ள என்னன்னா நீங்க ஹீட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ற உங்க ரீஜனை நீங்க பண்ணலாம். இப்போ மரம் இருக்கக்கூடிய பகுதியில் ஹீட் கம்மியாக இருக்குல்ல, அது நம்ம இயல்பாக பார்க்குறோம்ல. அப்போ இனிமேல் மரத்தை வெட்டாமல் நம்ம பார்க்கணும் இல்லையா, காடுகளை அழிக்காமல் நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லையா. நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கும்போது ஹீட் உங்களுக்கு கம்மியாக இருக்குல்ல, வெப்பத்தை அது கொஞ்சம் உள்வாங்கிக்குதுல. அப்போ இயற்கை தணிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு இல்லையா. அப்போது மிச்ச மீதி இருக்கக்கூடிய அந்த சூழல் அமைப்புகளை பாதுகாப்பது நம்மளால் பண்ண முடியும் இல்லையா. அப்போ அதை நம்ம செய்யணும். இதெல்லாம் உலக அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ உலக அளவில் நாம் என்ன செய்யணும், இந்திய அளவில் நாம் என்ன செய்யணும், தமிழக அளவில் நாம் என்ன செய்யணும், மாவட்ட அளவில் நாம் என்ன செய்யணும், தாலுக்கா அளவில் என்ன செய்யணும், பஞ்சாயத்து அளவில் என்ன செய்யணுங்கிறதுக்கான ஒரு பார்வை நமக்கு வேணும். இதுல நீங்க எந்த இடத்துல இருந்து உங்களால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு செயலாற்று தன்மை வேணும். அப்போ ஒவ்வொரு நம்ம செயல்படணும். ஒரு சிவில் சொசைட்டியாக, ஒரு அமைப்பாக, ஊடகங்களாக, மக்கள் பிரதிநிதிகளாக ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ இதை நாம கன்சிஸ்டன்டா பேசணும். அதனால இந்த மாற்று என்பது சாத்தியமான விஷயம், அது முடியாத விஷயங்கள் இல்லை. ஆனா அது இந்த புரிதலோடு நம்ம செயல்பட வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு. அந்த உலக அளவில் பிரதான மாற்றமாக அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணின ஒரு விஷயமாக இப்போ நம்ம எந்த எரிபொருளை சார்ந்து இருக்கோம், இப்போ எதை நோக்கி நகரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் பிரதான மாற்றமாக தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் நோக்கி நகரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. அது பற்றி தகவல்கள் மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் தேவைப்படுது. அதாவது என்னன்னா இன்னைக்கு பூமி சூடாகிட்டு இருக்கு இல்லையா. பூமி சூடாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிலக்கரியை நம்ம அதிகமாக எரிக்கிறோம், பெட்ரோல் அதிகமாக எரிக்கிறோம் நம்மளோட எனர்ஜி தேவைக்காக. அப்போ அதுலேருந்து பை ப்ராடக்டாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வரும். இந்த கார்பன் டை ஆக்சைடு பூமி சுற்றி ஒரு படலமாக சேர்ந்துக்கும். இயற்கையாக கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வெட்லேண்ட்ஸ்லேருந்து, கடல்லேருந்து, இந்த மாதிரி நிறைய இடங்களில் அது வெளியேறுது. இந்த மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தேவை தான். இந்த கார்பன் டை ஆக்சைடு பூமி சுற்றி இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஹீட் அப்படிங்கிறது பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும்போது கொஞ்சம் ஹீட் அது ட்ராப் பண்ணுது. இந்த சூடு இருக்கனால தான் பூமியோட டெம்பரேச்சர் பேலன்ஸ் கண்டிஷனாக இருக்குது. ஸோ அந்த ஹீட் நமக்கு நிச்சயமாக தேவை. ஆனால் இப்போ என்ன பிரச்சனையா, செயற்கையாக மனித சமூகம் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றதுனால அந்த திக்னஸ் அதிகமாகுது.
ஸோ வந்து நீங்கள் ஒரு போர்வை போத்திட்டு தூங்கலாம், 10 போர்வை போத்திட்டு தூங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா? அப்போ பூமி சுற்றி அதிகமான படலங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி ஓசோன் லேயர் ஓட்ட விழுந்துச்சோ அதே மாதிரி கார்பனுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஹீட் வந்து உள்ள ட்ராப் ஆகுது. அதனால தான் பூமியோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இதுதான் குளோபல் வார்மிங் சொல்கிறோம். ஸோ அப்போ என்னன்னா இதுலேருந்து வெளியேறணும்னா இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கேஸஸை வெளியேற்ற கொள்ளணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஓசோன் படலம் ஓட்ட விழுகுது, அப்போ ஏசியிலேருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த வாயுவை மாற்றுங்க, நாங்கள் சிஎஃப்சியை மாற்றுங்கிறாங்க. அது நம்ம சேஞ்ச் பண்ணோம். இன்னைக்கு ஓசோன் படலம் ஓரளவுக்கு பாதுகாது. அப்போ இன்னைக்குன்னா இப்போ நாம செய்ய வேண்டியதுன்னா CO2 எமிஷன்ஸை குறைக்கணும், மீத்தேன் எமிஷன்ஸை குறைக்கணும். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வருது. மெயினாக வந்துட்டு நம்ம தெர்மல் பவர் ஸ்டேஷன் எரிப்பதன் மூலமாக, டிரான்ஸ்போர்ட்லேருந்து வருது, நம்ம எனர்ஜிக்காக வந்துட்டு வாகனங்கள்லேருந்து வெளியேற்ற வருகின்றது. அப்புறம் விவசாயத்துக்கு நாம் பயன்படுத்துகிற இடுபொருட்கள், அந்த ஃபெர்டிலைசர்ஸ்லேருந்து மீத்தேன் எமிஷன் ஆகும். அப்போ இதெல்லாம் படிப்படியாக நம்ம குறைக்கணும். இதையெல்லாம் குறைச்சிட்டு ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி போகணும். இதுதான் தீர்வாக வைக்கிறாங்க. அப்போ எந்த வகையிலும் ஃபாசில் ஃபியூயல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். அது வந்து நம்ம ஒரு 25 ஆண்டுகளுக்குள் நம்ம குறைக்கிறதுக்கான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இந்தியா எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம வந்து செய்யணும். ஸோ மக்களிடம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நீங்கள் அதிகமான மின்சாரத்தை வந்து செலவு செய்யக்கூடாது. ஏன்னா மின்சாரத்தை நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபாசில் ஃபியூயலில் தான் வருது. அதே போல் புதிதாக ஒரு ஃபாசில் ஃபியூயல் இண்டஸ்ட்ரி வருதுன்னா அது வேண்டான்னு நம்ம சொல்லணும். அது ஒரு ரினியூவபிள் எனர்ஜி தான் நமக்கு வேணும். காற்றாலைகள் மின்சாரம் போதும் நம்ம பேசணும். உங்களுக்கு சூரிய சக்தியை வந்து பயன்படுத்தணும், பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். அப்போ இதன் மூலமாக உங்களுக்கு அந்த மின்சார தேவை நம்மளோட ஃபாசில் ஃபியூயலோட பயன்பாட்டை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ அப்படி குறைப்பதன் மூலமாக நம்ம பூமியை வந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். இப்போ ஒரு பக்கம் ரினியூவபிள் சோர்சஸில் இப்போ காற்றின் மூலமாக, நீரின் மூலமாக, சூரிய ஒளியின் மூலமாகலாம் நம்மளோட எனர்ஜியை நம்ம எடுத்துக்க முடியும், பண்ண முடியும் அப்படின்ற பொழுது இங்கே சூழல் ரீதியாகவே மாற்றங்கள் வருது. இப்போ அதனால இப்போ வறட்சி ஏற்படும்னா இப்போ நீரில் பற்றாக்குறை ஏற்படும். அப்படி இருக்கும்போது நீரை சார்ந்து இருக்கிற மின்சார உற்பத்தின்றது குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ரெனியூபிள் ரிசோர்சஸ் மூலமாகவே ஒரு நாட்டினுடைய முழு மின் உற்பத்தியை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான கட்டுமானங்கள் பண்ணிட முடியுமா? இல்லை, அதாவது என்னென்னா முடியுமா முடியாதுங்கிறத தாண்டி இப்போ நெசசிட்டின்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு சாய்ஸ் இல்லைங்கிற நான். நீங்கள் இப்போ இந்த வழியில் போகிறதா அந்த வழியில் போகிறதா அப்படின்னு நீங்கள் ஒரு சாய்ஸ் இருந்தால் ரைட்டு. உங்களுக்கு ஒரே வழி தான், இங்கே தான் இப்போ ஆகணும் அப்படி என்ன சொல்ல இருக்கு. அதாவது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா பூமியில் உயிர் வாழணும் இல்லையா? உயிர் வாழணும் அப்படின்னா உயிர் வாழும் சூழல் இருக்கணும். அதான் பயோஸ்பியர்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? காற்றில் இந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கணும், அதனுடைய தரம் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் இருக்குது. அது மாறிடுச்சுன்னா நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? அடுத்த கேள்வி, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் கூட நம்ம வாழ்ந்துடலாம், ஆனால் காற்று இல்லாமல் வாழ முடியாது இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ என்னென்னா உங்களுக்கு லக்ஸுரி லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ இருக்க மாதிரி நான் லீட் பண்ணுவேன், ஆனால் எனக்கு ஆரோக்கியமான பூமி வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அந்த கட்டம் தாண்டிடுச்சு. அப்போது நீங்கள் வந்து சில தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. தியாகங்களை தாண்டி சில மாற்றங்களை கல்ச்சராக நம்ம செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அந்த மாற்றத்துக்கு ஏற்றவரை நம்ம வந்து வாழ வேண்டிய தேவை இருக்குது. அது வந்து அடிப்படையான உரிமைகளோடு நம்ம வாழ்வதற்கான ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை நம்ம அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக சாத்தியம் இருக்கும். அப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து உயிர் வாழும் சூழலை பாதுகாப்பதற்கு, பயோஸ்பியரை நீங்கள் பாதுகாப்பதற்கு சில நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. அப்போது இப்போ இருக்கக்கூடிய மாதிரி உற்பத்தி முறை பண்ண முடியாது. அப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஃபார் தி மாசஸை தாண்டி ப்ரொடக்ஷன் பை மாசஸ், அதாவது மக்களுக்கு எல்லாருக்கும் நுகர்வுக்கான இருக்கக்கூடிய உற்பத்தி என்பதை தாண்டி தேவைக்கான உற்பத்திங்கிறது வேணும். சிம்பிளா நீங்க வந்து புரிஞ்சுன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் 15 தலைமுறைக்கு தேவையான துணியை நாம இப்பவே உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். அப்ப எதுக்கு உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம்? அப்ப நீங்க வாங்கின ஒரு சட்டையை ஒரு சின்ன கீரல் ஏற்பட்டா திருப்பி தச்சு போடக்கூடாது, அது தூக்கி போட்டு வேற சட்டை நீங்க வாங்கினா தான் அதெல்லாம் பயன்படுத்திட்டே இருக்க முடியும். அப்ப நம்ம இந்த ரீயூஸுங்கிற கான்செப்ட் நம்ம வந்து போகுது இல்லைங்களா? அப்போ வாங்கி குவிக்கிறீங்களே இல்லை நீங்க. அப்போ இந்த நுகர்வு கலாச்சாரங்கிறது அடிப்படை, இது நாம் நினைச்சிட்டு இருக்குது இந்த நுகர்வு கலாச்சாரங்கிறது நம்மளுடைய அடிப்படையான வாழ்வியல், இதுதான் சரியான ஒரு வாழ்வியல் நம்ம நம்பிட்டு, அது தப்பு. நீங்க வந்து யாருக்காக பொருள் வாங்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பொழுது போலன்னு நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ இது இந்த சிந்தனை போக்கு இருக்குல்ல, கலாச்சார இது இந்த மாற்றம் வேணும். அது வந்து சஸ்டெயின் ஆகாது பூமியில. ஏன்னா இது எல்லாமே ஒரு இடத்துல ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ் எல்லாமே ஒரு குறுகிய இடத்துல மட்டும் இருக்கக்கூடிய, குறைந்தளவு இருக்கக்கூடிய, ஒரு டெஃபினட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ். அது நீங்க வந்து காலி பண்ணிட்டா அடுத்த தலைமுறைக்கு எடுக்காது. அப்போ அடுத்த தலைமுறைக்கு இதை நீங்கள் விட்டு வைக்கணும் இல்லையா? அப்போ அடுத்த தலைமுறைக்கு விட்டு வைக்கக்கூடிய இருக்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அப்போ அதை நோக்கி இங்கே நகர வேணும். அந்த உற்பத்தி முறை தான் சரியான உற்பத்தி முறை. அப்போ நம்ம தற்போது இருக்கக்கூடிய உற்பத்தி முறை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 20ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதனுடைய பாதிப்பை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய ஒரு சைடு எஃபெக்டாக இன்னைக்கு குளோபல் வார்மிங் நிகழ்ந்துட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி முறை, அது முன்வைத்த எக்கனாமிக்கல் பார்வை, அது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சொல்றாங்க. நாம அப்போ அதுக்குள்ள அதுதான் சொல்லுது. அப்போ இண்டஸ்ட்ரி வேணுமே, வேலை வேணுமே, எனக்கு கார் வேணுமே, ஃப்ரிட்ஜ் வேணுமே அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் ரைட்டு. இந்த வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும்.
இந்த வசதி வாய்ப்புல மாற்றியதன் மூலமா நம்ம கொண்டு வர முடியும். ஆனா இந்த வசதி வாய்ப்புகளா இருந்தாதான் வந்து வாழ்வியல் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதுதான் பிரச்சனைங்கிற. முதல்ல அந்த மனநிலையில நம்ம வெளியே வரணும். அந்த மனநிலையில இருந்து எனக்கு வந்து சிக்கனமான வாழ்க்கை எல்லா வகையிலும் ஆமா எனக்கு வந்து தேவைப்படும். ஆமா என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான பூமி, தூய்மையான ஒரு காற்று வேணும், தூய்மையான குடிநீர் வேணும், ஆரோக்கியமான மண் வேணும், உணவு உற்பத்தி வேணும், ஒரு கம்யூனிட்டி லிவிங் அப்படிங்கிறது வேணும். இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் இருக்குங்களா, அந்த வாழ்வியல் அப்படிங்கிறது அதை எப்படி உறுதிப்படுத்த போறீங்க, அதுதான் லைஃபை சஸ்டைன் பண்ணும். பூமியில உயிர் வாழதை சஸ்டைன் பண்ணும். அப்போ அதை நோக்கி நீ நகரணும். அதுதான் ஒரு பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவா இருக்கும் இல்லையா, இயற்கை புரிந்து கொண்ட ஒரு முடிவா இருக்கும். அதை தவிர்த்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே செயற்கையான வேறு யாரோ எடுக்கக்கூடிய முடிவுக்கு நம்ம ஆட்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிந்தனை தான். ஓகே, இப்போ இதில் ஒரு பக்கம் ஆய்வுகள்லாம் நடத்துகிறாங்க. இந்தியாவில் தற்போதைய இந்த எல்னினோ எஃபெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்னால முதியவர்கள் அதிகமாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ஆய்வு ஒன்று சொல்லுது. அப்போ அந்த மாதிரி மனிதர்களில் ஏஜ் வைஸ் கேட்டகரியா சரி அண்ட் பொதுவாகவும் சரி என்னென்ன பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இந்த 1 இயரில்? அதாவது ஹீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எலினோ வந்து பேசிக்காக வந்து ஹீட் தான். ஸோ வந்து ஹீட் அதிகம் பண்ணும். ஸோ வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டா. குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமான பாதிப்பு. ஏன்னா உங்களுக்கு நைட் நேரம் பயங்கர புழுக்கமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது காரணம் என்னென்னா உங்களுக்கு வீடு வந்து காலையிலேருந்து வெயில உள்வாங்கிட்டு இருக்கு. சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் வந்து ஹீட்டை உள்வாங்கி வச்சுக்கும். ஸோ நைட் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போனோன்னே இங்கே அவனுக்குள்ளே போன மாதிரி இருக்குது, பயங்கர ஒரு அடுப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஹீட் அண்ட் டெய்லி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு இது பெரிய பிரச்சனை உண்டாகும். அப்போ யாருக்கு என்னென்ன ஃபிசிக்கல் கண்டிஷன் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த பாதிப்பு இருக்கும். வெயில் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நபராக விவசாயியாக இருந்தால் அவருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். மீனவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். என்ன பிரச்சனைனா இந்தியாவில் கூட 90% மக்கள் வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் தான் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கான பாதிப்பு ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். ஸோ அப்போ எந்த செக்டரில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பொறுத்து பாதிப்பு இருக்குது. ஒருத்தர் கண்டினியூஸாக ஏசிலே இருக்காருன்னா அவருக்கான பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் ஹீட் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபருக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒவ்வொரு நல வாரியத்தின் மூலமாக ஒவ்வொரு துறைசார் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை வந்து கண்காணித்து அவங்களோட பணியிட சூழல் அப்படிங்கிறது அவங்க எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது உறுதி செய்கின்ற நடவடிக்கையை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஓகேங்க சார். ஸோ இதில் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம என்ன நடக்குதுன்னு. ஒரு எல்னினோ மானிட்டரிங் டீம் வேற வேணும், தமிழ்நாடு அரசு அதை பண்ணணுன்ற கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க. அதுக்கான ப்ராசஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த கோரிக்கையை வச்சிருக்கோம் வந்துட்டு முன்பே நம்ம ஒரு கேட்டதான் தமிழ்நாட்டுக்கான ஒரு வெதர் மானிட்டரிங் சிஸ்டம் நமக்கு வேணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம வந்து பேசணும். கடந்த காலகட்டத்தில் அதுக்கான எடுத்துக்கப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அது அப்படியே இருக்குது, அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் அது இன்னும் மேம்படுத்த வேண்டும், அதுக்கான இன்னும் அதிகப்படியான வேலைகள் செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக நம்ம அரசிடம் கோரிக்கை வைப்போம். ஓகே, பார்க்கலாம் இதில் இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.